எல்லோருக்கும் வணக்கம். விடிஞ்சா போதுங்க, வந்துருவாங்க கரடி குட்டிங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி க்ளோசிங் டைமில் மார்க்கெட்டை இறக்கி தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் 32 பாயிண்ட் தான் ப்ளஸ் இன்னைக்கு. ஸோ நிஃப்டி இன்றைக்கும் ஒரு 25,000 தாண்டாதனால அதுக்கு எந்த விதமான மதிப்பும் மரியாதையும் எதுவுமே கிடைக்கல. கண்டிப்பாக போர்ட்ஃபோலியோவில் ஒன்றும் பெருசாக பிரயோஜனம் என்பதே இல்லை. இந்த சமயத்தில் தான் மிக 4 முக்கியமான தகவல்கள் அப்படின்றது வந்திருக்கு. இது போன்ற பங்குகளை வச்சிருக்கிறவங்க நிறைய பேர் அட ஆண்டவா ஏறாதா அல்லது இறங்காதா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சில பங்குகளுக்கு இன்றைக்கி சோபாக்கெல்லாம் 100 ஆயுசுன்னு தான் சொல்லணும். இப்போ தான் சமீபத்தில் ஒரு நண்பர் கேட்டிருந்தார், என்னங்க சோபா பற்றி எந்த நியூஸுமே இல்லையே அப்படின்ட்டு. அவர் கேட்டால் தான் தாமதம், உடனே சோபாவை பற்றி ஒரு தகவல் வந்திருக்கு. வருகின்ற 12 செப்டம்பர் 2025 பஜாஜ் ஃபின்சர்வ் ஏஎம்சியோட 1-to-1 டிஸ்கஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு சோபா கொஞ்சம் வாலட்டிலிட்டியாக இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். தற்போதைய நிலைமையில் மிக முக்கியமான 2-1 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை இந்த 2-1 days மூவிங் ஆவரேஜ் விழுந்தப்ப 1437லேருந்து 1700 ஒரு முறை போயிருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து சரிவடைஞ்சு அந்த 2-1 days மூவிங் ஆவரேஜ் கிட்டே இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த டெப்த்தை மறுபடியும் கீழே இறக்கி போடுறாங்களா அல்லது மறுபடியும் திரும்பி தன்னுடைய பழைய ஹைக்கு போகுதா அப்படின்றது தெரில. பட் மிகவும் முக்கியமான ஒரு சென்டர் பாயிண்டில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி இன்வெஸ்டர் மீட்டிங் அப்படின்ற ஒரு அனலிஸ்ட் மீட்டிங் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு இந்த சோபா அப்படின்ற பங்கில். இன்னொரு விஷயத்தை பாருங்கள், பெரிய மனுஷன் தான் அப்படின்ற மாதிரி சன்ஃபார்மா அப்படின்ற பங்கில் இன்னொரு விஷயம் மட்டும் பாருங்கள். ஏதாவது ஒரு தரமான சம்பவத்தை இந்த சன்ஃபார்மா நடத்துமா? சமீபத்தினுடைய ஹையிலிருந்து ஆல்மோஸ்ட் அந்த ஹை திரும்பி போகிற மாதிரி இருந்தால் இன்னும் 16% மேலே ஏற வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துலேருந்து 16% ஏறுமா இறங்குமா அப்படின்றது தெரில. பட் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை என்பது ஆல்மோஸ்ட் 6 months லோ அப்படின்ற ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த சன்ஃபார்மாவில் ஒரு நியூஸ் வருது. இங்கே பாருங்கள், அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அனலிஸ்ட் ஆர் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் மீட்டிங் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. எல்லாமே பெரிய ஆளுங்க, ஜெஃப்ரீஸு, கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸு, சிட்டி, ஜேபி மார்கன் எல்லாம் பெரிய ஆளு. ஏதாவது சொல்லடி கில்லடி ஏதாவது வருமா, அதாவது துணி துவைக்கும் போது சத்தம் வருமா வராதா அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. கல்லில் அடித்து துவைங்க சத்தம் வருதா இல்லையா அப்படின்னு சில பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி மிகப்பெரிய ஒரு சத்தம் வர்ற மாதிரி இந்த மீட்டிங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தகவல் வருமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அது 15% ஏற்றி விடுற மாதிரி இருந்தாலும் சரி அல்லது 15% இறக்கி விடுற மாதிரி இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பெரிய விஷயம் நடக்குமா சன்ஃபார்மாவில் அப்படின்னு இது போன்ற நியூஸ்கள் வரும்போது பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னுமே ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்குது. அது எதுனா இந்த பிரீமியர் அண்ட் வாரி எனர்ஜிஸ், இந்த ரெண்டுமே இந்த சோலார் ரிலேட்டடான பங்குகள். இந்த செக்டரில் ஒரு நியூஸ் வந்துருக்கு. அதாவது இந்த 2 பங்குகளில் நியூஸ் வரல, பட் இந்த செக்டரில் என்ன ஒரு நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பங்கு மெயின் இதில் கிடையாது, இந்த நியூஸ் மட்டும்தான் இதனுடைய தகவல். அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ப்ரெஸ்டீஜியஸ் ஆர்டர் ஒன்று கிடைச்சிருக்குது 345 கோடிக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு எஸ்எம்இ செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இப்படி ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கிறது என்பது அது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஆர்டர் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த செக்டரில் இருக்கக்கூடிய முன்னணி பங்குகளில் இந்த வாரி எனர்ஜிஸ் அப்படின்றதும் சோலார் ரிலேட்டடான ஒரு பங்கு தான். பிரீமியர் எனர்ஜிஸ் அப்படின்ற பங்கும் ஒரு சோலார் ரிலேட்டட். ஸோ அந்த மாதிரி ஒரு சிறிய கம்பெனிக்கே இப்படி பெரிய ஆர்டர் கிடைக்குது அப்படின்னா, அப்போ பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றதான் இப்போதைக்கு கேள்வியாக இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் கடந்த ஒரு 4 மாத காலமாகவே தன்னுடைய விலையை நிறுத்தி வச்சு கீழேயும் கும்பா பாடாமல் மேலேயும் குஜாலா பாடாமல் ரொம்ப சென்டர் பாயிண்ட்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய பிரீமியர் எனர்ஜிஸ் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இது மாதிரி ஏதாவது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஆர்டர் ஏதாவது தகவல் வருமா, அது ஒரு கேள்வியாக இருக்குது. அதே மாதிரி வாரி எனர்ஜிஸ் அவன் ஆல்ரெடி மேலே தான் இருக்கான். ஆல்மோஸ்ட் அவனுடைய பழைய ஹை என்பது திருப்பி பிடிச்சிருக்கக்கூடிய இந்த வாரி எனர்ஜிஸில் இன்னும் எதிர்காலத்தில் இதுக்கு முன்னாடியெல்லாம் இது என்ன ரேட் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சார்ட் இது லோட் ஆகலை. அது சமீபத்திய நிகழ்வு தான் போல. ஸோ அப்போ இது போன்ற செக்டரில் இருக்கக்கூடிய முன்னணி பங்குகளுக்கு இதே மாதிரி ஏதாவது ப்ரெஸ்டீஜியஸ் ஆர்டர் இந்த செக்டருக்கு நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இந்த சோபா இருக்கிற துறை மாதிரியே இந்த பிரிகேட் என்டர்பிரைசஸும் மிக முக்கியமான ஒரு பங்கு தான். இப்போ என்ன நடக்குதுன்னா நண்பர்களே, ஏதாவது ரியல் எஸ்டேட்டில் பெருசாக ஏங்க நம்ம யாராவது இடம் வாங்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் நாம் இருக்கோம்,
நினச்சாப்பில் போய் ஏதோ கடையில் சோப்பு சீப்பு வாங்குற மாதிரி நம்மளால் போயிட்டு ஏதாவது வருஷத்துக்கு ஒன்று வாங்க வாட்டி பரவாயில்ல, 5 வருஷத்துக்கு ஒருக்காவது நம்மளால் ஒரு 1 கோடி வீடோ அல்லது ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு லேண்டோ நம்மளால் வாங்க முடியும்னா சத்தியமே முடியாது. ஆனால் என்ஆர்ஐகளாக இருக்கக்கூடிய அமெரிக்காவில் வேலை செய்கிறவங்க, சிங்கப்பூரில் வேலை செய்கிறவங்க, மிடில் ஈஸ்ட்டில் வேலை செய்கிறவங்களாம் சும்மா வந்து எந்தையாவது ஒரு லேண்டை இது வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலமையில் அமெரிக்காலையும் அதாவது இப்போ குளோபலாக எப்படி போய்கிட்டு இருக்குன்னா, இந்தியன்ஸ் வந்து அந்த லோக்கலாக இருக்கவங்களுடைய வேலைகளை வாங்கிக்கிறாங்க. இது முதல்ல இந்த மாதிரி பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. ட்ரம்ப் அவர்கள் வந்து இப்படி இந்தியாவை பற்றி பேச ஆரம்பிச்சிருந்தா எல்லா பக்கம் இந்த மாதிரி பிரச்சனை தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு வந்து ஏதாவது வேலை வாய்ப்புகளில் ப்ராப்ளம் வருமா, அல்லது அவங்க வந்து பணத்தை இனிமேல் மேலும் மேலும் முதலீடு பண்ணாமல் கம்பெனி இந்த மாதிரி எஃப்டி அந்த மாதிரி ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இது முதலீடு பண்ணிடுவாங்களான்னு ஒரு தகவல் தெரியாமல் இருக்குது. அதனால் நிறைய பங்குகள், ரியல் எஸ்டேட் சம்மந்த பங்குகள்லாம் வந்து சமீபத்தினுடைய 1 இயர் லோ அப்படின்ற மாதிரி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரிகேட்லாம் ஆல்மோஸ்ட் 30% இறங்கி கிடக்கு. இப்போ என்ன இந்த பிரிகேடில் ஒரு நியூஸ் வருதுன்னா, அவங்களும் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டர் அனலிஸ்ட் மீட்டிங் அப்படின்றது ஒன்று இருக்குது. அது ஒரு முக்கியமான விஷயம். அது போக இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன, இந்த இன்வெஸ்டர் ஆர் அனலிஸ்ட் மீட்டிங் தவிர்த்து இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க இப்போ ஒரு ஜேவி ஒன்று போட்டிருக்காங்க. அதனுடைய வேல்யூ பாருங்க அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் 10 ஏக்கரான்னு கூட கணக்கு வச்சுங்க. 10 ஏக்கரா 2500 கோடி அப்படின்ற மாதிரி வேல்யூவேஷன் வருது. எனக்கு தெரிஞ்சு 2002களில் நான் வந்து ஃபார்மா கம்பெனியில் ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பெங்களூர் சைடு சுற்றிட்டு இருக்கீங்களா, ரொம்ப எளிய மனிதர்கள்லாம் 4 ஏக்கரா 5 ஏக்கரா 10 ஏக்கரான்னு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஹொசூர் பக்கத்தில் ஜிகினி இண்டஸ்ட்ரியல் ஏரியா, அந்த பன்னர்கட்டா அந்த ஏரியாலாம் அப்படி 10 ஏக்கரா 5 ஏக்கரான்னு அந்த கிராமத்துக்காரங்களாம் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு ஏக்கரா 250 கோடி கணக்கில் போகுமா அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப ஷாக்காக இருக்குது. அப்போ அவுட்ரு ஏரியா 1 ஏக்கரா 25 கோடிக்காவது போகுமோ அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கற்பனையில் பார்க்க வேண்டியது தெரில. அவங்களெல்லாம் நான் போய் மறுபடியும் மீட் பண்ணேன்னா உண்மையிலேயே இன்னும் லேண்டெல்லாம் வச்சுருக்கீங்களா, 1 ஏக்கரா 25 கோடிக்கு இது போகுதான்னு கேட்டு பார்க்கணும். ஸோ இதாங்க இன்றைக்கி மிக முக்கியமான செய்திகள். அதாவது நேரடியாக ரியல் எஸ்டேட் கம்பெனிகளுக்கு செய்திகள் வருது. அடுத்தடுத்த நாட்களில் ரியல் எஸ்டேட் கம்பெனி ஏதாவது தலைவிரிச்சு ஆடுதா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். சன் ஃபார்மாவுக்கு ரொம்ப நேரடியாக மிக முக்கியமான தகவல்கள். ஆனால் அதே சமயம் இந்த சோலார் ரிலேட்டடான செக்டரில் இருக்கக்கூடிய பங்குகளுக்கு இன்டைரக்டாக செய்திகள் அப்படின்றது வந்திருக்கு. ஒரு சாதாரண குட்டியூண்டு கம்பெனி ப்ரெஸ்டீஜியஸ் ஆர்டரில் எடுக்கிறாங்கன்னா அப்போ இவங்களுக்கெல்லாம் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்வி வருது. நண்பர்களே, கடைசியாக நீங்கள் எப்போங்க கொண்டாடுனீங்க அப்படின்னா, எங்களுக்கு அது ஞாபகமே இல்லை தம்பி அப்படின்னு தான் இந்த டாடா மோட்டார் ஷேர் வச்சுருக்கிறவங்க சொல்லுவாங்க. ரொம்ப காலம் கழித்து அது இன்றைக்கி 21 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது வந்து தொட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு 2 முறை தொட முயற்சி செஞ்ச போதெல்லாம் அந்த பங்கை கீழே இறக்கி விட்டாங்க. இப்போ கூட பாருங்கள், இந்த பஜாஜ் ஆட்டோ எப்படி டாடா மோட்டார் ஒரு முன்னணி கம்பெனியோ அதே மாதிரி இந்த பஜாஜ் ஆட்டோவுமே 2 வீலர் அண்ட் 3 வீலரில் மிகப்பெரிய கம்பெனி. ஆனால் நீ ஏன் மேலேயே வரமாட்டேங்கிறான்னு பல பேர் கடுப்பாக என்னையா லாஜிக்கே ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே கிடந்தாங்க. கடைசியில் ஒரு வழியாக ஆல்மோஸ்ட் ஒரு 20% தன்னுடைய லோலிருந்து சமீபத்தில் ஒரு மாதத்துக்குள்ளே ஏறி வந்துட்டான். 8000 ரூபாய் ரேஞ்சில் இருந்தால் இன்றைக்கெல்லாம் 9500. ஸோ லாஜிக் வைஸ் சரி எப்படியோ மார்க்கெட்டில் ஓரளவுக்கு இந்த லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தாலும் ஒரு 20% பக்கம் ஏறி வந்துட்டான். அதே மாதிரி தான் இந்த டாடா மோட்டர், நீயும் ஒரு முன்னணி கம்பெனி தான். எல்லாருமே மேலே தான் இருக்கான. எம்என்டம், ஹூண்டாய், மாருதின்னு யாரை பார்த்தாலும் நம்ம அண்ணாந்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இவனை ஒருத்தனை தான் குனிஞ்சு கீழே பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் டாடா மோட்டரும் ஒரு பிக்கஸ்ட் மூவ் ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணுமா? அதில் என்னென்ன நியூஸ் பெண்டிங் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிஸ்னஸையே 2ஆக பிரிக்கக்கூடிய தகவல் அப்படின்றது இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் பார்த்த வரைக்கும் ஒரு பெரிய கம்பெனியிலிருந்து ஒரு சிறிய கம்பெனி மட்டும் டீமர்ஜ் பண்ணி விட்டாங்கன்னா அந்த சிறிய கம்பெனி கண்ணா அப்படின்னா லாபம் கொடுத்துருவான். இந்த என்எம்டிசி ஸ்டீலு, பிரமல் ஃபார்மா, நான் மதர்சன் சுமியில் வயரிங்க்கு ஒரு கம்பெனி, எத்தனையோ உதாரணம் சொல்ல முடியும். ஆனால் இப்போ நடக்க போகிறது என்னென்னா, சரி பாதியாக பப்பாதியாக கூடியா அப்படின்ற மாதிரி பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாக, கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாக 2ஆக தனியாக பிரிக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய செய்தி. ஸோ ஏதாவது ஒரு பிக்கெஸ்ட் மூவ் பண்ணுவியா? நாங்கள் கொண்டாடி பல வருஷமாச்சேயா, நாங்கள் கடைசியாக எப்போ கொண்டாடினோம்னு எங்களுக்கே ஞாபகம் இல்லையா அப்படின்ற மாதிரி 1200 எங்கே, 700 ரூபாய் எங்கே. ஸோ ஒரு லாஜிக் வைஸ் ஒரு முன்னணி கம்பெனியாக இருந்து இன்னும் பெருசாக ஏற மாட்டேங்கிறானே அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த டாடா மோட்டார்
ரொம்ப வருஷத்துக்கு பிறகு, ரொம்ப மாதத்துக்கு பிறகு 21 days மூவிங் ஆவரேஜ் என்பதில் வந்து லேசாக தொட்டிருக்கு. ஸோ இதில் மொமெண்டம் பில்டப் ஆகுமா, பெரிய லெவலில் வெடிச்சு செதறி, ஏங்க எந்த பங்காக இருந்தாலும் சரி, ஏறினாலும் சரி, இறங்கினதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அது ஏறிச்சா இறங்குச்சானே தெரிய வரும். ஸோ அப்போ இந்த பஜாஜ் ஆட்டோ கூட அப்படி தானே, அவன் 20% பக்கம் ஏறினதுக்கப்புறம் தானே, 30% ஏறினதுக்கப்புறம் தானே ஏறிட்டானாட்டு இருக்குதுன்னே தெரிய வரும். அதுவே 3 வருஷத்துக்கு முன்னாடியே, இப்போ ஒரு உதாரணத்துக்கு அது கீழே இருக்கும்போது யாருக்கு தெரியும், இந்த இடத்துல அவன் சுற்றிக்கிட்டு இருந்தான், ஏறும்னு யாருக்கு தெரியும், அது ஒரு சென்டர் பாயிண்ட்லேருந்து இப்போ எடுத்து பார்க்கையில் ஏறி இருக்கான். ஸோ எதாக இருந்தாலும் ஏறி முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும், இறங்கி முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இந்த டாடா மோட்டர் அடுத்தடுத்த நாட்களில் ஓரளவுக்காவது கொண்டாடும் வகையில் உதவி செய்யுமா அப்படின்னு பாவம் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் இன்னைக்கு சந்தில் சிந்து பாடுன மாதிரி சில பங்குகளாக ஏறிட்டான். அதாவது இன்னைக்கு இந்த அதானி பவர் அப்படின்றது ஏறினதுக்கு சமீபத்தில் சில காரணங்கள் இருந்தது. ஸ்பிளிட் சம்மந்தப்பட்ட ஒரு தகவல் இருந்தது. இப்போ சமீபத்தில் ஏதோ பூட்டானில் பெரிய ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் தகவல் இருந்தது. ஸோ அது இன்னைக்கு அதானி பவர் ஏறினதில் அந்த நியூஸ்னுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி எப்படியோ ஒரு 4% ஏறிட்டான். இந்த சமயத்தில் இந்த மதர்சன் சுமி அவன் பாருங்கள் சந்தில் சிந்து பாடுன மாதிரி சமீபத்தில் இந்த ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட நேரத்தில் இந்த ஆட்டோமொபைல் துறையில் ஏதாவது ரிவைவல் வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நடந்துட்டு இருந்தது. கிடச்சிதுரா சான்ஸ்னு ஆல்மோஸ்ட் ஒரு 30% ஏறிவிட்டான். அதாவது ஏதாவது ஒரு பங்குகள் 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற அந்த ஜோனுக்குள்ளே வந்துட்டானாவே அது 2 மாதமோ 1 மாதமோ 10 நாளோ அல்லது 6 மாதமோ கழித்து பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு பெரிய வாலட்டில் பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். இந்த மதர்சன் சுமி ஒயரிங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்குள்ளே எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வரும்பொழுது ஏதாவது ஒரு பெரிய மாற்றமோ அல்லது ஒரு முக்கியமான மாற்றமோ என்னத்தையாவது ஒன்று பண்ணிடுறானுங்க. ஸோ தற்போது இந்த டாடா மோட்டர் கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து ஆடிக்கிட்டு இருக்கு. அது என்ன பண்ணுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த ஐடிபிஐ அப்படின்ற ஷேர் இன்றைக்கி மேலே ஏறி சந்தோஷமாக இருக்குது. அந்த ஐடிபிஐ பங்குமே சமீபத்தில் ஒரு 200 days மூவிங் ஆவரேஜை டெஸ்ட் பண்ண பார்த்தவன் தான். கும்பா குட்டியா குஜாலா குட்டியான்னு வாட்ச் பண்ணி கொண்டு இருந்த சமயத்தில் லேசாக அதை விட்டு தள்ளி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டி. அட கிறுக்கு பயலுங்களா, என்னையா உலகம் பூரா கிறுக்கு பயலுங்களா இருக்கீங்க, உங்களை எல்லாம் என்னால் டீலிங் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நினச்சிடுச்சா என்னன்னு தெரில. இந்த கோல்டு ப்ரைஸ் வந்து கடந்த ஒரு வருஷத்தில் இந்த சார்ட்டில் பார்க்கும்பொழுது எவ்வளோ % ஏறி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாங்க, ஆல்மோஸ்ட் 50% என்பது நம்ம பார்க்குறோம். இந்த கோல்டினுடைய விலை வந்து 10 கிராம் 24 கேரட்டினுடைய விலை என்பது பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் 50% ஏறின மாதிரி சார்ட்டில் காமிக்கிறான். இதுக்கு மிக முக்கியமான காரணம் உலகம் பூரா எல்லாம் கிறுக்கு பயலெல்லாம் இருக்காங்க. ஒன்றா ரஷ்யா உக்ரைன் வார் சண்டை வந்துடுது, இல்லைன்னா இந்த இஸ்ரேல் ஏதாவது சண்டை வருது, இல்லைன்னா இந்த சைனாக்கும் இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய தைவான் போன்ற ஏதாவது ஒன்று பிரச்சனை வருது. ஸோ அது போக இப்போ ட்ரம்ப் வேறு பதவி ஏற்றுக்கிட்டு இருக்காரு. உலகத்தினுடைய போக்கை பார்க்கும்போது ஒரே கிறுக்கு பசங்களாக இருப்பாங்க போல் அப்படின்ற மாதிரி தங்கம் நினச்சிக்கிச்சா என்னன்னு தெரில. அது பாட்டுக்கு பறந்துக்கிட்டே இருக்குது. இந்த தங்கத்தினுடைய விலை ஒரு எந்த விதமான காரணமும் இல்லாமல் ஒரே ஒரு காரணம், பயத்தினால் மட்டும்தான் ஏறிக்கிட்டு இருக்கு. ஒரு பயம், நாட்டில் அது நடந்துருமோ உலகத்தில் இது நடந்துருமோ அப்படின்ற ஒரே காரணத்தினால மட்டும் இப்படி ஏறிட்டு இருக்கு. இதனால் என்ன ஆயிருக்குன்னா பணக்காரங்களுக்கு மட்டுமே நல்லது நடந்திருக்கு. ஏற்கனவே தங்கத்தை வாங்கி வச்சுருக்கக்கூடிய ஆட்கள் யார்? நம்ம கல்யாணத்தை தவிர்த்து வேறு எதுக்காக வாங்கி வச்சுருக்கோமா? ஆனால் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ், பெரிய பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட்ஸு, பெரிய பெரிய போர்ட்ஃபோலியோலாம் பார்த்தீங்கன்னா கோல்டு என்பது கன்சிடரபிளான லெவலில் ஹோல்டிங் குறைஞ்ச ஒரு 10% வச்சுருப்பாங்கன்னு வச்சிங்களேன். அவங்களுக்கெல்லாம் அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்குது. அந்த குரூப்புக்கு தான் என்னத்தையாவது ஒன்று சொல்லி ஏற்றி விட்றானுங்களே என்னன்னு தெரில. பட் இது ஒரு அப்நார்மலாக எந்த ஒரு அசட்டுமே இப்படி ஏறணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆனால் கோல்டு இப்படி ஏறிட்டு இருக்கிறது நம்ம இந்தியர்களுக்கு குறிப்பாக ரொம்ப சாதகமாக இருக்குது. ஏன்னா எல்லாத்தினுடைய வீட்லேயுமே எப்படியும் ஒரு 10 பவுன்லேருந்து 20 பவுன் நகையாவது குறைஞ்சபட்சம் இருக்கும், ஒரு 3 தலைமுறை சேர்த்துனாவாது. அதனால் நம்மளுக்கு ஜாலி தான். ஆனால் இனிமேல் தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அட கிறுக்கு பயலாம் மென்டல் பயலுகளான்னு ஜிபி மூத்த அவர்கள் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஃபீலிங்கில் இருப்பாங்க. நண்பர்களே, பிஎன்பி ஹவுசிங் அப்படின்னு ஒரு பங்கு, அது ஒரு ஃபைனான்ஸ் பங்கு தான். ஆனால் பாவம் அதை வந்து கீழே போய் உட்கார வச்சுருக்காங்க. ஏன் அவனை கீழே உட்கார வச்சுருக்காங்கன்னு தெரில. பட்டு ஏதோ ஒரு காரணத்தினால பெரிதாக வீழ்ச்சி அடைவதும் மறுபடி சம்பந்தமே இல்லாமல் இழந்த வீழ்ச்சியை மீட்டெடுப்பதும் கடந்த 4-5 வருஷமாக இந்த பங்கு பண்ணிகிட்டு இருக்கு. இந்த பிஎன்பி ஹவுசிங்கினுடைய சமீபத்திய கால
அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னா 2020க்கு அப்புறம் ஏதோ ஒரு வகையில் அந்த வீழ்ச்சியை மீட்டெடுக்கிறதும் மறுபடி கீழே விழுது வா செத்து செத்து விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி இவன் பாட்டுக்கு இப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் சமீபத்தில் 52 வீக் லோ அப்படின்ற இடத்துல வந்து விழுந்திருக்கக்கூடிய பிஎன்பி ஹவுசிங் தன்னுடைய வீழ்ச்சியை மீட்டெடுக்குமா, பழையபடி 1000 ரூபாயை தாண்டுமா, அல்லது 2023லாம் ஒரு லோ இருந்தான் அந்த லோக்கு வருவானா? ஸோ ரொம்பவுமே வாலட்டிலிட்டியாக இருக்குது. மேலே பார்த்தா 300 பாயிண்ட் தள்ளி இருக்கான், கீழே பார்த்தாலும் 300 பாயிண்ட் தள்ளி இருக்கான். ரொம்பவுமே வாலட்டிலிட்டியான பங்கு வேறு. ஒரு 6 மாதம் அல்லது 1 வருஷம் கழித்து எடுத்து பார்க்கும்பொழுது ஏதாவது ஒரு சைடு போய் டச் பண்ணிடுவானா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வாலட்டிலிட்டியான பங்குகளில் இந்த பிஎன்பி ஹவுசிங் ஒன்று. ஸோ 6 மாதம் கழித்து பார்க்கும்போது இது நல்ல செய்தியா கெட்ட செய்தியா என்பது சிறிது காலம் கழித்து எடுத்து பார்ப்போம். ஸோ இந்த பிஎன்பி ஹவுசிங் அப்படின்ற ஷேர் வச்சுருக்கிறவங்களா, ஆண்டவா ஒரு 30-40% ஏற்றி விட போறியா அல்லது இறக்கி விட போறியா, என்ன செய்ய போகிற அப்படின்னு பாவம் காத்து கிடக்கிறாங்க. அதாவது நண்பர்களே, ஒரு விருந்துக்கு போனோம்னா ஒரு உப்பு வைக்காமையா, ஒரு ஸ்வீட் வைக்காமையா, அல்லது ஒரு அப்பளம் தான் வைக்காமையா, ஏதாவது எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு இலையிலையும் அது இருக்கும் அப்படின்ற மாதிரி சமீபத்திய வீடியோக்களில் அதை போய் அடிக்கடி ஏன் தியாகி இதுவே அடிக்கடி நோண்டிக்கிட்டே இருக்க, எப்படியும் 1 மாதம் 2 மாதம் இல்லாமல் முடிவு தெரியாதுல்ல, தன்னுடைய ஹையை மீட்டெடுக்கிறதுலையோ அல்லது தன்னுடைய லோவை போய் தொடுறதுக்கோ ஒரு 2-3 மாதமாக ஆகும்ல, அதையே போய் ஏன் பொறுமை இல்லாமல் நோண்டி நோண்டி பார்த்துக்கிட்டு இருக்க அப்படியே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் அது 1 மாதம் முடிஞ்சிருச்சு. அதனால தான் அது ஏதாவது வேலை பண்ணுறானா இல்லையா, எப்படி ஒரு இலையில் சாப்பாட்டு இலையில் விருந்தில் உப்பு வைக்கிற மாதிரி டெய்லியும் போய் அவனை பார்த்துட்டு வந்துக்கிறது தான். ஸோ இந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற பங்கில் இன்றைக்கி ஏதாவது நியூஸ் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி நான் போய் பார்த்தேன். இன்றைக்கி வரைக்கும் எந்த நியூஸும் இல்லை. ரொம்பவுமே ஆச்சரியகரமான முறையில் இதுக்கு முன்னாடி ஒரு டெக்னிக்கல் நியூஸ் என்ன வந்துச்சுன்னா, திடீர்னு ஒரு மிகப்பெரிய லாங் கேண்டில் ஃபார்ம் பண்ணி கீழே கிராஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் 1 மாதம் ஆகியும் ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கு. இது ஒன்று தான் தற்போதைய நியூஸாக இருக்குது. சட்டு புட்டுன்னு மேலேயோ அல்லது கீழேயோ எந்த பக்கம் போனாலும் ஒரு 150 பாயிண்ட் பக்கம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை எப்போ நீ மீட் பண்ணுவ அப்படின்றது புரியாதபடிக்கு இருக்கிறதுனால பெரிய மூமெண்ட் அப்படின்றது நடக்குமா அப்படின்றதுனால சில பேர் அடிக்கடி எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இண்டஸ் டவர் அப்படின்ற ஒரு பங்கு ஒரு தடவை ஐடியா ஷேர் தானும் கெட்டு பக்கத்தில் இருக்கிறவனையும் கெடுத்து விட்டான் அப்படின்ற மாதிரி இந்த ஐடியா ஷேர் கீழே இறங்கும் பொழுது இண்டஸ் டவரையும் சேர்த்து கீழே இறக்கி விட்டான். ஏன்னா சம்திங் கொடுக்கல் வாங்கல் காரணத்தினால. அதுக்கப்புறம் அந்த ஐடியா ஷேர் எந்திரிக்கவே இல்லை. இருந்தாலும் இந்த இண்டஸ் டவர் கையை ஊனி எந்திரிச்சு மேலே வந்தான். ஏன்? அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படி. தெரிஞ்சுக்கியா பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் தன்மையை அப்படின்ற மாதிரி. இது வந்து லாபம் செய்யக்கூடிய கம்பெனி. ஒரு காலத்தில் வெறும் 800 கோடி 700 கோடின்னு ஆடிக்கிட்டு இருந்த கம்பெனி அப்புறம் 1000 கோடி சமயத்தில் இருந்தது. அப்புறம் 1700 கோடியெல்லாம் ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டாக வருமானம் என்பது பண்ணிட்டான். இந்த ஒரு காரணத்தினாலே தான் கடந்த 3 வருடங்களில் பார்க்கும்போது அந்த ஐடியா இவனை கீழே இறக்கி விட்டுட்டான். சிவனேன்னு இருந்த பங்கை போட்டு குப்புற தள்ளி விட்ட நல்ல பெயர் ஐடியாவுக்கு தான் கிடைக்கும். அப்படி குப்புற விழுந்த பிறகு மிகப்பெரிய ஒரு எழுச்சி, அப்புறம் மறுபடி வீழ்ச்சி, அப்புறம் மறுபடி எழுச்சின்னு கீழே விழுந்த பொழுதெல்லாம் சமீபத்தில் ஏறிக்கொண்டிருந்த பங்கு இப்போ 52 வீக் லோ 1 இயர் லோ அப்படின்ற அந்த இடத்துல வந்து விழுந்திருக்கு. இனி இவன் செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்றது தெரில. பட் இன்னைக்கு தேதியில் ரொம்பவுமே அதிகமாக கிராஷ் ஆகி 52 வீக் லோ பக்கத்தில் கிடைக்கக்கூடிய பங்குகளில் இந்த இண்டஸ் டவர் அப்படின்ற பங்கும் ஒரு செய்தியாக இருக்குது. நண்பர்களே, என்னைக்கு எவனுக்கு சொல்லடி வரும்னே தெரியாது. நம்ம பார்க்குறோம் அனலிஸ்ட்டுகள் மீட்டிங்கள், இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்கு, ரோட் ஷோ அப்படி இப்படின்னு பல பங்குகள் நடத்துகிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் எப்போ சொல்லடி எவ்வளவு டியூரேஷன் எடுத்துக்கிறாங்க அப்படின்றலாம் நம்மளுக்கு தெரில. இன்றைக்கி இந்த டிபிஓ டெக் அப்படின்ற பங்குனுடைய விலை திடீர்னு ஒரு கட்டத்தில் பயங்கரமான ஒரு உச்சத்தில் இருந்தான். அப்புறம் பார்த்தா க்ளோசிங்கில் வந்து மார்க்கெட்டே இறங்கி தான் கிடந்தது, இவனும் இறங்கி தான் க்ளோஸ் ஆகிருக்கான். பட் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜெஃப்ரீஸ் அப்படின்ற ஒரு அனலிஸ்ட் வந்து இந்த பங்கினுடைய ரேட்டிங் பற்றி அவங்களுடைய ரேட்டிங் பற்றி என்னன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்ததுனாலேயே ஒரு கட்டத்தில் 8 to 10% பக்கம் மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தான் அப்படின்ற ஒரு தகவல். ஸோ சொல்லடி போட்டு இன்றைக்கி ஏறிய பங்குகளில் இந்த டிபிஓ டெக் அப்படின்றது ஒன்று. இப்போ சமீபத்தில் நிறைய கம்பெனிகள் நிறைய அனலிஸ்ட்டுகளோட மீட்டிங்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் எந்த அனலிஸ்ட்டு எப்போ யாரை பற்றி ரேட்டிங்கை அப்கிரேடோ டவுன்கிரேடோ அல்லது என்ன அவங்களுடைய ரேட்டிங் என்பது தெரியப்படுத்துவாங்கன்றது தெரியல, எந்த டியூரேஷனில் பண்ணுவாங்கன்னு தெரில. பட் எனிவே இந்த டிபிஓ டெக் அப்படின்ற பங்கு இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 10% ஏறி கடைசியில் வெறும் 2% க்ளோஸ் ஆனதுக்கு மிக முக்கியமான காரணம்
அந்த ஜெஃப்ரிஸ் அப்படின்றவங்க அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரேட்டிங்னுடைய தாக்கம் தான். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் வச்சுருக்கக்கூடிய பங்குகளை ஏதாவது ஒரு அனலிஸ்ட் நல்ல விதமாக 4 வார்த்தை பேசினாங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் அவங்க கண்ணில் படாத ஒரு மீட்டிங்கில் கூட போய் டிஸ்கஸ் பண்ணாத ஒரு பங்கை கையில் வச்சுட்டு கொண்டிருந்தா அப்புறம் உங்களுக்கு வாய்ப்புகள் என்பது குறையுது. நண்பர்களே, சமீபத்தில் இந்த டெக்ஸ்டைல் செக்டர், ஐடி துறை இந்த ரெண்டுமே ரொம்ப வால்டிலிட்டியாக இருக்குது. ஃபார்மா ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. எதனாலின்னா அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் அவர்கள்னால. ஸோ அந்த வகையில் இந்த வர்தமான் டெக்ஸ்டைல் சமீபத்தில் ரொம்பவுமே வாலட்டிலிட்டியான பங்காக இருக்குது. இவனுடைய தலையெழுத்து எந்த சைடு வரும் அப்படின்றது தற்போதைக்கு தெரியாமல் இருக்குது. பட் டெக்னிக்கலாக என்ன ஒரு தகவல் அப்படின்னா, அவனுடைய லாங் கேண்டில்னுடைய அடிவாரத்துக்கு பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இந்த கல்யாண் ஜுவல்லரி மாதிரியே இன்னொரு 1 மாதத்துக்கு அப்படி இப்படின்னு இங்கேயே இருக்க போகிறானா என்ன அப்படின்றது தெரில. பட் தற்போதைக்கு அந்த பங்கினுடைய அடிவாரத்துக்கு பக்கத்தில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. நன்றி, வணக்கம்.